அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போரின் 3ஆம் வார முடிவில் பல சவால்களை எதிர்நோக்கி வருகிறார். போர் மிக விரைவில் முடியும் என்ற அவருடைய வாக்குறுதிக்கு மாறாக நிலைமை இப்பொழுது கையமீறி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக அளவில் எரிசக்தி எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வடையும் நிலையில் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உதவ மறுக்கும் நெட்டோ நாடுகளை கோழைகள் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். போர் இராணுவ ரீதியில் வெற்றி பெறப்பட்டு விட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களும் வளைகுடா பகுதிகளில் நிலவும் பதற்றமும் கள யதார்த்தம் வேறாக இருப்பதை உணர்த்துகிறது. வரவிருக்கும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தல்கள் மற்றும் அமெரிக்க படைகளின் கூடுதல் குவிப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அரசியல் ரீதியாக பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஈரான் நாட்டின் முக்கிய தலைவர்கள் ஒழிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்நாட்டு கடற்படை மற்றும் ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் ஈரான் நடத்திய அந்த 2 ஏவுகணை தாக்குதல்களை பார்த்து ட்ரம்ப் நிர்வாகம் வியர்த்து போயிருப்பதாக கூறப்படுகிறது. உலகமே வியர்ந்து பார்த்ததுதான் 4000 கிலோமீட்டரை சென்றடைந்த ஈரானுடைய அதிநவீன ஏவுகணைகள். இப்பொழுது ட்ரம்ப் நிர்வாகம் நினைக்கிறார்கள் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்த ஈரானுடைய ஏவுகணைகள் அடுத்து 10,000 கிலோமீட்டர் வரை அமெரிக்காவுக்கும் வருமா என்ற பதற்றத்தில் இருந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அறவிட ஈரான் தீர்மானித்துள்ளது. ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அலாதீன் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு புதிய ஆட்சி நிறுவப்பட வேண்டும் எனவும் இந்த போரில் எதிர்த்தரப்பினருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலாதீன் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் இந்த முழு உலகமுமே பாதிக்கப்படுவது மிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது.